ஓம் சாந்தி. நான் இந்த சரீரம் என்ற கோவிலில் இரு புருவங்களுக்கு மத்தியில் சைத்தன்யமாக வீற்றிருக்கின்ற ஆத்மா. நான் என்னை அலங்காரம் செய்வதற்காக இன்று பாப் தாதா கொடுத்த ஒவ்வொரு சுமானங்களையும் சிந்தனை செய்து பார்க்கின்றேன். நான் நினைவில் இருந்து கொண்டு மற்றவர்களையும் நினைவினுடைய பயிற்சி செய்ய வைக்கின்ற ஆத்மா. நான் யோகம் செய்ய வைப்பதால் என்னுடைய புத்தியின் தொடர்பு தந்தையிடம் வைத்திருக்கின்ற ஆத்மா. நான் ஆசிரியராகி பொறுப்புடையவனாக இருந்து மற்றவர்களுக்கும் யோக பயிற்சியை கற்றுத்தருகின்ற ஆத்மா. என் மூலமாக புண்ணிய காரியம் நடந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதில் நான் கவனம் வைக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் நினைவில் அமர்ந்திருக்கின்ற ஆத்மா. நான் நினைவிலிருந்து மிகவும் அமைதியில் இருக்கின்ற ஆத்மா. நான் அஷரீரியாக இருந்து சிவத்தந்தையின் நினைவில் இருந்து மற்றவர்களையும் அமைதியில் கொண்டு செல்கின்ற ஆத்மா. நான் பிரியதர்ஷனுக்கு பிரியதர்ஷினியாக இருக்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையினுடையனாகி அவரிடமிருந்து ஆஸ்தியை எடுப்பதற்கு நிமித்தமானவனாக ஆகியிருக்கின்ற ஆத்மா. நான் பிரியதர்ஷினியாக இருக்கின்ற ஆத்மா. நான் நடக்கும் போதும் போகும்போதும் பிரியதர்ஷனை நினைவு செய்கின்ற ஆத்மா. பிரியதர்ஷன் மிகவும் அன்பானவராக இருக்கின்றார். ஆகவே நான் அவரை அதிகமாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் சிவத்தந்தையின் பண்டாராவை பார்த்து கொண்டிருக்கும் நம்பர் 1 ஆத்மா. நான் தந்தை மற்றும் சக்கரத்தை நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் எலும்பு தேய சேவை செய்கின்ற ஆத்மா. நான் மிகவும் இரக்கமுடையவனாக ஆகின்ற ஆத்மா. நான் நிறைய பேருக்கு நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் ராஜ்யத்தின் பதக்கத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் 21 பிறவிகளுக்கு எப்போதும் சுகத்தின் ராஜ்யத்தை பெறுகின்ற ஆத்மா. நான் மாயையின் மீது வெற்றி அடைகின்ற ஆத்மா. நான் தந்தை மற்றும் ஆஸ்தியை சகஜமாக நினைவு செய்கின்ற ஆத்மா. நான் இரவும் பகலும் சேவை செய்கின்ற ஆத்மா.
நான் இப்பொழுது ஸ்ரீமத் படி நடந்து உயர்ந்தவனாக ஆகின்ற ஆத்மா. நான் 84 பிறவிகளை தெரிந்து கொள்வதன் மூலம் முழு சிருஷ்டியினுடைய முதல் இடை கடைசி தெரிந்து கொண்ட ஆத்மா. நான் மீண்டும் நினைவு செய்து முதல் நம்பரில் வந்து விடுகின்ற ஆத்மா. நான் ஏணிப்படியை நினைவு செய்து மிகவும் ஆனந்தத்தில் இருக்கின்ற ஆத்மா. நாளுக்கு நாள் என்னுடைய புத்தியின் பூட்டை தந்தையின் மூலம் திறந்து செல்கின்ற ஆத்மா. நான் பாவ ஆத்மாக்களை புண்ணிய ஆத்மாவாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் மற்றவர்களை எனக்கு சமமாக பிராமணனாக மாற்றம் செய்கின்ற ஆத்மா. நான் சேவாதாரிகளுக்கு மிகவும் மதிப்பு கொடுக்கின்ற ஆத்மா. நான் ராஜ்யத்தின் பதக்கத்தை அடைவதற்கு அனைவருடைய மனதையும் குஷிப்படுத்துகின்ற ஆத்மா. நான் மிக மிக இரக்க மனமுடையவனாக ஆகி எனக்கும் மற்றவர்களுக்கும் மற்றும் அனைவருக்கும் நன்மை செய்கின்ற ஆத்மா. நான் எப்போதும் புண்ணிய காரியம் மட்டுமே செய்கின்ற ஆத்மா. நான் எனக்கு சமமாக பிராமணர்களாக மாற்றும் சேவையை செய்கின்ற ஆத்மா. சிந்தனை சக்தி மூலமாக வீணானதை அழித்துவிட்டு நான் சதா சக்திசாலியாக இருக்கும் ஆத்மா. நான் இப்போது வீணானவற்றை முடித்து விடுகின்ற ஆத்மா. நான் வீணானவற்றின் சுமைகளை அழிக்க எப்போதும் சேவையில் இணைந்திருக்கின்ற ஆத்மா. நான் சிந்தனை சக்தியை அதிகப்படுத்துகின்ற ஆத்மா. நான் சிந்தனை செய்து ஆத்மாவை சக்தி மிக்கதாக ஆக்குகின்ற ஆத்மா. நான் நேரத்தை வீணாக்காமல் இருப்பதற்காக எனது சுபாவத்தை சரளமானதாக வைத்துக் கொள்கின்ற ஆத்மா. நான் நம்பிக்கையோடு இருப்பதால் கவலையற்று இருக்கின்ற ஆத்மா. நான் நம்பிக்கையின் மூலமாக எப்போதும் சுப சிந்தனை செய்து தனிமையில் சூழ்நிலைகளை வெற்றி கொள்கின்ற ஆத்மா. நான் நிச்சயத்தின் அஸ்திவாரத்தை உறுதியாக்கி சதா பயமற்றவனாக கவலையற்றவனாக இருக்கின்ற ஆத்மா. இவ்வாறாக பாப்தாதா கொடுத்த ஒவ்வொரு சோமானங்களையும் நான் புத்தி என்ற பையில் சேமித்துக் கொண்டு அதை நாள் முழுவதும் ஒவ்வொரு காரியத்திலும் பயன்படுத்தி வெற்றி மூர்த்தியாக ஆகின்றேன். மேலும் தாயும் தந்தையுமாகி பாப்தாதாவிற்கு என்னுடைய கோடான கோடி நன்றிகளை மனதார சமர்ப்பிக்கின்றேன்.
ஓம் சாந்தி.